நமது இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் நமது இஸ்லாமியா கல்வி நிறுவனம் காலையில் தேசிய கொடியேற்றி இங்கு அமர்ந்திருக்கும் நமது டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு முகமது நாசர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகின்ற தெற்கு தெரு ஜமாத் தலைவர் உமர் அப்துல் காதர் கலைஞம் அவர்களே, செக்ரட்டரி சையத் இப்ராஹிம் அவர்களே, என்னுடைய சகோதரரும் கவுன்சிலருமான MMK முகமது காசிம் அவர்களே, எனது இளைய சகோதரர் MMK ஜமால் இப்ராஹிம் அவர்களே, ஜனாப் முகமது காசிம் அவர்களே, நமது ஹனி மஹாலின் உரிமையாளர் அவருடைய புதல்வி ஃபாத்திமா அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக வருகின்றிருக்கும் எனது அருமை பெற்றோர்களே, முப்பள்ளிகளின் ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, முதல்வர் அவர்களே, நாம் இந்த குடியரசு தின விழாவின் நிகழ்ச்சிகளையும் அதன் சிறப்புகளையும் உள்ளபடியே மிக அழகாக நமது மாணவிகள் உங்கள் முன் எடுத்துரைத்தார்கள். இந்த குடியரசு தின விழாவின் நோக்கத்தையும் இந்த ரிப்பப்ளிக் டே என்றால் என்ன அப்படிங்கிறத மிக அழகாக அந்த மாணவர்கள் உங்களிடம் எடுத்துரைத்தார்கள். நம் இந்த குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, இது போன்ற விழாக்களை நாம் கொண்டாடுவதன் மூலமாக அந்த எத்தனை இழப்புகளை சந்தித்து, எத்தனை தியாகங்களை நாம் செய்து, எத்தனை உயிர் பலிகளை கொடுத்து இந்த நமது நாட்டின் சுதந்திரத்தை நாம் பெற்றோம். இந்த குடியரசு தின விழாவின் உண்மையான கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டிற்காக நமக்காக எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வழங்கிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாருக்கும் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்னா, நமக்கு இந்த நாட்டு வழங்கப்பட்ட உரிமைகள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்போம். ஆனா நாம் இந்த நாட்டுக்காக என்ன கடமைப்பட்டு இருக்கிறோம்? நாடு உனக்கு என்ன செய்தது தம்பி, அதை இல்லாம நாடு உனக்கு செய்தது என்று நம்பி இல்லாமல் நீ அதற்கென செய்தாய் தம்பி என்று அழகான ஒரு பாட்டு உண்டு. அதுபோன்று நாம் நாட்டுக்காக என்ன செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் என்ன, இதற்கு முன்பாக பேசிய நமது இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளி மாணவி மர்ஃபுல்லா, அந்த அரபு நாட்டு சட்டம் நம் நாட்டிற்கு தேவை என்று கூறிவிட்டு சென்றால் அந்த செல்வி அப்படி ஒன்றும் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். நமது நாட்டு சட்டமே போதுமானது, அதை சரியாக செயல்படுத்தினால் போதும். அந்த சட்டத்திட்டங்களை, அந்த உரிமைகளை சரியாக செயல்படுத்தினால் நமது நாட்டு சட்டத்தை விட ஒரு அருமையான டாக்டர் அம்பேத்கர் வடிவமைத்த அந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம், மிக சிறப்பான சட்டம். இந்த சட்டங்களை ஆள்வது, அந்த சட்டங்களை செயல்படுத்துவது யார் என்றுதான் இன்றைய கேள்விக்குறி. இன்றைக்கு நம் முன்பாக அமர்ந்திருக்கும் எனது கல்லூரி நண்பரும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் நாசர் அவர்கள், அதே சட்டத்துறையில் சட்டத்தை செயலாற்றக்கூடிய ஒரு அதிகாரியாக இன்று அமர்ந்திருக்கிறார். இது போன்ற ஒரு அதிகாரத்தை நோக்கிதான் நாம் நகர வேண்டும் என்று நான் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் உங்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அதே
அதுக்கு முன்னால் பேசிய மாணவி அதே போல அழகா சொல்லிவிட்டார் சென்றால் மேலும் உங்களது குழந்தைகளை வெளியே அனுப்பாதீர்கள் என்று. நான் 10 மணிக்கு தான் வெளியே அனுப்ப ஆரம்பிக்கிறோம். அவன் வீட்டை விட்டு வெளியே போறதே இரவு 10 மணிக்கு தான் செல்கிறான். விடுந்த பிறகுதான் வீட்டுக்குள்ள வரான். இதுதான் கீழக்கரை சூழ்நிலை. பெற்றோர்கள் கொஞ்சம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை எல்லாவற்றையும் இழந்து விட்டு என்ன பண்றீங்க? கையேந்தி நிற்கிறோம். நமக்கு எதுவுமே கிடைக்கப்படவில்லை. நமது உரிமைகள் மறுக்கப்படுகிறது. நமக்கு நியாயங்கள் மறுக்கப்படுகிறது. இப்படி எல்லாவற்றுமே இருந்து இழந்து விட்டு நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த பராசக்தியில சுவாதி கணேசன் ஒரு பாகத்து வரும். எல்லாவற்றையும் இழந்து விட்டு கடைசியில சொல்லுவான், கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா. இப்படி எதுவுமே செய்யவில்லையே. அந்த மாதிரி குழந்தை கடைசியா என்ன சொல்லுவான்? பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான். இப்படி என்ன சொல்றோம்? பல்லை திறந்து கொண்டு அடுத்தவர்களிடம் பல்லை காட்டிக்கொண்டு நாம் இருக்கிறோம். ஆட்சியாளர்களிடம் அதிகாரமிக்கவர்களிடம் நமக்கு எங்கே அந்த அதிகாரத்தை நோக்கி செல்வது? இது போன்ற அதிகாரத்தை நாம் எப்போது அமர்வது? இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த நமது நாடு என்ற உணர்வு யாருக்குமே இல்லை. இது என் நாடு, இது நமது நாடு, நமது இந்தியா, நமது பாரதம், இதை நான் ஆள வேண்டும், அதிகாரம் நம் கையில் வர வேண்டும். எங்கே? வெறும் சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு என்னை நோக்கி வந்தால் போதும், அதிகாரம் எல்லாம் தேவையில்லை. சொல்ல கொதிக்கிறதுனால் நெஞ்சம் வெறும் சோற்றுக்கு வந்ததா மஞ்சம்ங்கிற மாதிரி சோற்றுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறோம்? நமது ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இதற்கு முன்னாடி நமது இந்தியாவை மன்னர்கள் ஆண்டார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் ஆண்டான். அதற்கு பிறகு மக்களே ஆளக்கூடிய மக்களாட்சி முறை கொண்டு வரப்பட்டது. இவை எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல நூறாண்டுகள் ஒவ்வொரு ஆட்சி காலங்களும் மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு பிறகு யார் ஆழ்வார்கள் என்று தெரியாது. ஆனால் நாம் அப்படியே இருப்போம், வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருப்போம். இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலை. நமது ஆட்சியாளர்கள் நமது மீது அடக்குமுறைகள் ஏவுவார்கள். அந்த கட்டபொம்மன் ஆட்சியாளர் வெள்ளையரை பார்த்து கேட்டான், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வரி வட்டி கிஸ்தி உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்று வெள்ளையரை பார்த்து கேட்டான். என்னுடன் வயலுக்கு வந்தாயா, ஏக்கல் நினைத்தாயா, நாட்டு நட்டாயா? இப்படி ஒவ்வொரு வீர தர்மிய கேள்விகள் வெள்ளையரை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டு நமது இந்தியா குடியரசானது. ஆனால் இன்று கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? உனக்கு இந்த நிர்வாகம் என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறோம். வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் குறிக்கோள். பணம் சம்பாதிக்கணும். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டா என்ன, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்படி இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். சரி, நீ உனக்கு ஆட்சியை கொடுத்தா நீ ஆட்சியை சரியா செய்வியாண்டா செய்ய முடியாது. ஒரு நகராட்சி நிர்வாகத்தை நம்மால் சரியா செய்ய முடியுதா? ஒரு ஊராட்சி நிர்வாகம், ஒரு கவுன்சிலர், எத்தனை கவுன்சிலர் தன் பணியை சிறப்பாக செய்யறோம்? எத்தனை மாமன்ற உறுப்பினர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் பணியை சிறப்பாக செய்யறாங்க? இப்படி நகராட்சியே நாசமா கிடக்குது.
இவங்க கையில நம்ம இந்திய ஆட்சியை தமிழக ஆட்சியை கையில கொடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு நமக்கு சரியான அறிவுரைகள் கிடையாது, சரியான சிந்தனைகள் கிடையாது. சரியான சிந்தனைகள் நமக்கு வரவில்லை. நமது பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நண்பர் நாசர் அவர்கள் டிஎஸ்பி நாடாக நேரம் போய் டிஎஸ்பி ஆகல, அதற்காக அவர் உழைத்தார். அவர் ரத்தத்தில் தான் போலீஸாக ஆக வேண்டும் என்று படிக்கும் போதே இருந்தது. நாங்கள் எல்லாம் படிக்கும் போது நான் போலீஸாக ஆக வேண்டும் என்று அவர் ஒரு வைராக்கியத்தோடு படித்தார். படித்த முழுவதோடு ஒரு இசையானால் சப் இன்ஸ்பெக்டராக சென்னையில் சேர்ந்தார். பிறகு படிப்படியாக இன்ஸ்பெக்டர் ஆகி இன்றைக்கு டிஎஸ்பி ஆக வந்திருந்து அடுத்தது எஸ்பி ஆகி இன்னும் பல பதவி உயர்வுகளை பெறுவார். அவருக்காக இந்த சமுதாயத்துக்காக பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யறோம்? எதுவுமே செய்யறதில்லை. வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டு குறைகள் சொல்லிக்கொண்டு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லையும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் சாப்பாடு சொல்றதுக்கும் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறது கூட நேரம் இல்லாத தாய்மார்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும், ஆனா அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு. இதுதான் இன்றைய நிலை. தயவுசெய்து தாய்மார்களே, இன்று நமது பள்ளியில் ஆரம்பித்த அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங்ல பாத்தீங்கன்னா மிக சொற்பாளர்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மாணவர்களும் ஒரு வைராக்கியத்தோடு நான் கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆபீசர் ஆவேன், ஐஏஎஸ் ஆபீசர் ஆவேன் என்று பெற்றோர்கள் அழைத்து கொண்டு வந்து விட்டிருக்காங்க. அந்த பெற்றோர்களுக்கு முதல்ல நான் நன்றியை வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற அனைத்து பெற்றோர்களும் அனைத்து மாணவர்களும் முன்வந்தால் இந்த நாடு, இந்திய நாடு மிக தலைச்சிறந்த நாடாக, நமது நாடாக, நமது பாரதமாக, நாம் ஆட்சி புரியும் நாடாக, நாம் பெருமையாக காலரை தூக்கிக் கொண்டு நம் தெருவில் நடக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்ற முடியும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு இன்னும் நிறைய கலை நிகழ்ச்சி நடப்பதால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.